வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். இந்தியாவுக்கு நாங்க தண்ணி காட்டணும் இல்ல ஒரு நாள் போட்டியில நீங்கெல்லாம் எங்களுக்கு எம்மாத்திரம் இலங்கை ரசிகர்கள் சொல்ற மாதிரி தான் இந்த போட்டி அமைந்திருந்தது. அதாவது இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் முடிவுக்கு வந்திருக்கிறது. இரண்டாவது போட்டி இன்றைய தினம் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டி தொடர்பாக முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல உங்களிடம் ஒரு கேள்வி, என்னுடைய சப்ஸ்கிரைப் ஆகிய இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலுடைய சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களிடத்தில் ஒரு கேள்வி. அதாவது இலங்கை அணி சார்பாக 11,000 ஓட்டங்களை கடந்த 10வது வீரர் யார்? இதுதான் உங்களுக்கு. அதுவும் இன்றைய போட்டியில் கடந்திருக்கின்றார். சர்வதேச ஓட்டங்கள் டெஸ்ட் ஒரு நாள் T20 போட்டிகளில் 11,000 ஓட்டங்களை கடந்த வீரர் யார்? இதுதான் இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலுடைய இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தா கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள். இந்த காணொலியில இறுதி பகுதியில நான் அதை யார் என்பதாக கூறுகிறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான மிக முக்கியமான இரண்டாவது போட்டி, அதாவது தொடரை தீர்மானிக்கக்கூடிய போட்டி. முதலாவது ஒரு நாள் போட்டியில் இலங்கை அணி வெற்றி, இரண்டாவது ஒரு நாள் போட்டியில யார் வெற்றி பெறுவார்? ஸ்மித்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதாவது ஸ்மித் தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே இந்த போட்டியை கண்டிப்பாக அவர் வெற்றி அடைந்து ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்க வேண்டும், ஒரு இக்கட்டான ஒரு நிலையில இருந்தார். அதே போல இலங்கை அணி ஒரு போட்டியில் வெற்றி அடைந்திருந்தார்கள். இரண்டாவது போட்டி இந்த போட்டியில் வெற்றி அடைய வேண்டும் கண்டிப்பாக. காரணம், இலங்கை அணி ரசிகர்கள் ஒயிட் ஹவுஸ் ஆக்கி இருந்தார்கள். டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலியா அணி இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் மிக பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். அதற்கெல்லாம் வைத்து சேர்த்துத்தான் இலங்கை அணி இந்த போட்டியிலே வெற்றி அடைந்திருந்தார்கள். அற்புதமான முறையில் இலங்கை அணி ஒரு மாற்றத்தினை செய்திருந்தார்கள். அதாவது இலங்கை அணியிலே நிசான் மதுஸ்கவை அணிக்குள் உள்கொண்டு வந்திருந்தார்கள். அவிஸ்கா பெர்னாண்டோவுக்கு பதிலாக அணிக்குள் உள்நுழைந்தார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நிசான் மதுஸ்கா. அருமையான துடுப்பாட்டம். அதே போன்று இலங்கை அணி முதல்ல துடுப்படுத்த ஆடி மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 281 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள். 4 விக்கெட்டினை மாத்திரமே இழந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடி இருந்தார்கள் இலங்கை அணி. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 10 சங்க தொடர்ச்சியாக சோபிக்க தவறிக்கொண்டே இருக்கின்றார். 6 ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறினார். 20 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று அவிஸ்கா பெர்னாண்டோவுக்கு பதிலாக அணிக்குள் வந்த நிசான் மதுஸ்கா மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடினார். தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகச் சரியாக கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் 5 ஒரு நாள் போட்டிகள் மாத்திரமே விளையாடி இருக்கின்றார். இந்த போட்டியோடு 2 அரைச்சதங்களை பெற்றிருக்கின்றார். இந்த போட்டியில் கூட அரைச்சதத்தை கடந்திருந்தார். 51 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 70 பந்துகளுக்கு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோ தான், ஆனால் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்த ஆடினார். 72.9 இருந்தது. அதே போன்று இலங்கையினுடைய முன்னாள் ஒரு நாள் போட்டியினுடைய தலைவராக இருந்தார். அதே போன்று இலங்கை அணியினுடைய மிகச்சிறந்த விக்கெட் காப்பாளராக இருக்கக்கூடிய குசல் மெண்டிஸ் மிகச்சிறப்பான முறையில் இன்றைய தினம் துடுப்படுத்த ஆடினார். 101 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். 115 பந்துகளுக்கு. இதைத்தான் குசல் மெண்டிஸ் ரசிகர்கள் குசல் மெண்டிஸிடம் எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ச்சியாக அனுபவம் வாய்ந்த வீரர் அதிக ஓட்டங்களை பெற வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கின்றார்கள். இந்த போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடிய குசல் மெண்டிஸ் 101 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 115 பந்துகளுக்கு 11 4 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 90 குறைய தான் 87.8 இருந்தது ஸ்ட்ரைக் ரேட். இருந்தாலும் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார். அதே போல குசல் மெண்டிஸ், அதாவது இலங்கை அணியில் 11,000 ஓட்டங்களை கடந்த 10வது வீரராக குசல் மெண்டிஸினுடைய பேரும் அந்த பட்டியலிலே பெயரிடப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரைக்கும் டெஸ்ட் ஒரு நாள் T20 மொத்த 3 போட்டிகளிலும் குசல் மெண்டிஸ் இந்த போட்டியோடு இந்த 100ஓடு 11,000 ஓட்டங்களை கடந்திருக்கின்றார். இலங்கை அணி சார்பாக 11,000 ஓட்டங்களை கடந்த 10வது வீரராக குசல் மெண்டிஸ் இருக்கின்றார். அதே போல கமிந்து மெண்டிஸ் தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார். 4 ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறினார். 8 பந்துகளுக்கு நியூசிலாந்து மண்ணில் வைத்தும் கூட பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அதே போன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலும் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. இந்த ஒரு நாள் போட்டி 2 போட்டிகளிலும் கூட பெரிதாக பிரகாசிக்கவில்லை. சரித் அசலங்க மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார். மிகச்சிறப்பான ஒரு ஃபோமில் இருக்கின்றார். அதே போன்று முதலாவது ஒரு நாள் போட்டியிலும் அசத்தி இருந்தார். அரை சதத்தினை பெற்றிருந்தார். இரண்டாவது போட்டியிலே 78 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 66 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு மேலே வைத்திருந்தார். 117.2 இருந்தது. அதே போல சரித் அசலங்க தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2022 இருந்து 2025 வரைக்கும் அதிகூடிய அரை சதங்களை பெற்ற தரவரிசை பட்டியலில் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். இதுவரைக்கும் 16 அரை சதங்களை பெற்றிருக்கின்றார். அதாவது 2022 இருந்து 16 அரை சதங்களை பெற்றிருக்கின்றார். ஜனத்திலேனுக்கு 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 21 பந்துகளுக்கு 3 4 ஓட்டம் 2 6 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக் ரேட் 150க்கு மேலே வைத்திருந்தார். 152.4 இருந்தது. இலங்கை அணி மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 281 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஆஸ்திரேலியா அணியினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பென் 10 ஓவர்கள் பந்துவீசி 47 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். ஏரோன் 9 ஓவர்கள் பந்துவீசி 60 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று எபர்ட் 10 ஓவர்கள் பந்துவீசி 41 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். அடம் சம்பா 1 விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார். 8 ஓவர்கள் பந்துவீசி 47 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து பதிலுக்கு துடுப்படுத்தாடிய
ஆஸ்திரேலிய அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை வெறுமனே 107 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளும் இழந்து 24.2 பந்து வீச்சு பிரதியிலே. இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தொடர்ச்சியாக ஆரம்பமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான அந்த 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதாவது அசித்த பெர்னாண்டோ மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி மெத்யூ சோட் 2 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். ஆரம்பத்தில் வீரர் 8 பந்துகளுக்கு எந்த விதமான 4-6 ஓட்டங்களும் கிடையாது. ட்ரெவிஸ் ஹெட் 18 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். 18 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம். ஃப்ரெசர் 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 9 பந்துகளுக்கு 2-4 ஓட்ட மடங்களாக இந்த 3 பேரையும் அசித்த பெர்னாண்டோ கைப்பற்றியிருந்தார். அதுக்கு பதிலாக ஸ்மித் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 34 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று ஜோஸ் இங்கிலீஷ் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 27 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதற்கு அடுத்தபடியாக யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. அதாவது டெலிபோன் இலக்கம் மாதிரி 0-1-2-9-8-5 என்பதாக ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகள் இழந்து கொண்டார்கள். ஆஸ்திரேலிய அணி 107 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டு இலங்கையினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித்த பெர்னாண்டோ 4 கோல் பந்து வீசி 23 ஓட்டங்களை வெற்றி கொடுத்து 3 விக்கெட். அதே போன்று மகேஷ் தீக்ஷண வெறுமனே 3 ஓவர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது. 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட்டுகளிலே துனித் பல்லாலுக்கு 7.2 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று ஈசான் மாலிங்க 3 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். 15 ஓட்டங்கள். விக்கெட்டுகள் இல்லை. வனிந்து அவசரங்க 7 ஓவர் பந்து வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியிலே துனித் பல்லாலுக்கு மிகச்சிறப்பான முறையில் விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஆனால் அவருக்கு துடுப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. முதலாவது போட்டியில் துடுப்படுத்தாடையும் இருந்தார். விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் குசல் மெண்டிஸ். அதே போன்று பிளேயர் ஆஃப் த சீரியஸாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க என்பது குறிப்பிடத்தக்க உண்மை. இரண்டாவது ஒரு நாள் போட்டியை இலங்கை அணி 174 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வென்றிருக்கின்றார்கள். அதே போன்று 2-0 என்ற கணக்கில் தொடரை ஒயிட் ஹவுஸ் ஆக்கி இருக்கின்றார்கள் இலங்கை அணி. இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கால்வியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.